வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் காற்றினில் நாமலின் வாசம். மஹிந்த ராஜபக்சவின் புதிய அரசியல் முயற்சி விரைவில் ஆரம்பம். ஐஸ் ரசாயன பெட்டிகள் இறக்குகையில் அருகில் நின்ற சம்பத் மனம்பேரி கைதான பின்னர்தான் விடயம் தெரியும். திடுக்கிடும் புதிய கருத்துக்கள் வெளியிட்ட கம்மன் பில. சுவரை தொட வேண்டாம். சிகிரியாவில் குறிப்பிட்டுள்ள இடத்தில் தனது பெயரை எழுதிய இளம்பெண்ணுக்கு நீதிமன்று வழங்கிய உத்தரவு. சினமன் லைஃப் வளாகத்தில் ஆடம்பர சொகுசு வீட்டை வாங்கினாரா அனுர தரப்பு அமைச்சர்? கூறிய பதில் என்ன? கண்ணீருடன் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்ட மந்துவில் படுகொலையின் நினைவேந்தல் நிகழ்வு. இளைஞர்கள் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரம். வசந்த கர்ணகொடவின் வழக்கை விசாரணை செய்ய அனுமதி. எலும்பு முறிவு சிகிச்சையில் ஏற்பட போகும் பாரிய மாற்றம். முறிந்த எலும்புகளை 3 நிமிடத்தில் ஒட்ட வைக்கும் பசை உருவாக்கியது சீனா. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதிய அரசியல் முயற்சியான மஹிந்த காற்றில் நாமல் வாசம் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய பின்னர் மஹிந்த ராஜபக்ச தங்காலையில் வசித்து வரும் நிலையில் கட்சி ஆதரவாளர்களுடன் மீண்டும் அரசியல் செயற்பாடுகளையும் கூட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ஆட்சியை இழந்த பின்னர் மஹிந்த சுலங்கை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதைப் போலவே இந்த புதிய அரசியல் முயற்சியும் விரைவில் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மூத்த பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அங்குணு கொலபெலச பிரதேச சபை வேட்பாளர் சம்பத் மனம்பேரி கெகல்பத்ர பத்மேவின் உறவினர் ஆவார் என பிவித்திரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், மித்தேனியாவில் தோண்டி எடுக்கப்பட்ட வெள்ளை கற்கள் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மெதம்பெட்டாமைன் ரசாயனங்கள் தொடர்பில் சம்பத் மனம்பேரிக்கு துளியளவும் தெரியாது. மெதம்பெட்டாமைன் என்ற ரசாயனம் 50 வருடங்களாக மருந்தாக பயன்படுவதாகும். அதாவது அதிதுடிப்புள்ள பிள்ளைகளுக்கும் எந்நேரமும் ஏதாவது செய்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களின் துடிப்பை குறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மருந்தாகும். அண்மை காலமாகவே இதை போதைப் பொருளாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். 2008ஆம் ஆண்டு ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு தேவையான ரசாயனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. ஏனென்றால் ஐஸ் என்ற போதை ரசாயனங்களை கொண்டு தயாரிப்பதாகும். ஆனால் சில ரசாயனங்களை தடை செய்ய முடியாது. அவை ஏனைய தொழில்துறைகளுக்கு பயன்படுத்துவதால் ஆகும். அத்துடன் 2022ஆம் ஆண்டு மெதம்பெட்டாமைன் என்ற ரசாயனம் இலங்கைக்கு கொண்டு வருவது தடுக்கப்பட்டது. நேரடியாக ஐஸ் போதைப் பொருளை கொண்டு வருவது சட்டவிரோதமானது என்பதாலேயே கெகல்பத்ர பத்மே ரசாயனங்களை இறக்குமதி செய்து நுவரெலியாவில் ஐஸ் தொழிற்சாலை அமைத்துள்ளார். 2023 அக்டோபர் 7ஆம் திகதி இந்த மெதம்பெட்டாமைன் ஈரான் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யும் போது DEA என்ற அமெரிக்க நிறுவனம் இலங்கைக்கு புலனாய்வு தகவல்களை அனுப்பியுள்ளது. அப்போது இலங்கை போலீசாரும் குறித்த 2 கொள்கலன்களை சுங்கத்தில் நிறுத்தி வைத்துள்ளது. ஆனால் ஜனவரியில் கொள்கலன்கள் தேங்கிய சூழ்நிலையில் இவை வெளியில் விடப்பட்டுள்ளன. அப்போது பொலிஸ்மா அதிபருக்கு தனிப்பட்ட ரீதியில் 2 கொள்கலன்களில் ஐஸ் போதைக்கான ரசாயனங்கள் வெளியில் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பரிசோதனை செய்யப்படவில்லை. கெகல்பத்ர பத்மே உட்பட 5 பிடிபட்ட பின்னர் அவர்கள் வழங்கிய வாக்குமூலத்தில் இது தொடர்பில் தெரிவித்துள்ளார். அதை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஊடாக சந்திப்பில் வெளிப்படுத்திய போது கெகல்பத்ர பத்மே சம்பத் மனம்பேரிக்கு வழங்கிய வெள்ளை கற்களும் இவ்வாறான ரசாயனங்களா என்ற பயத்தில் மனம்பேரி அனைத்து கற்களையும் புதைத்துள்ளார். ஆனால் கற்களுக்குள் மறைத்து கொண்டு வரப்பட்ட மெதம்பெட்டாமைன் என்ற ரசாயனங்கள் எடுக்கப்பட்ட பின்னரே மனம்பேரிக்கு கற்களை விட்டுக் கொள்ளுமாறு பத்மே கொடுத்துள்ளதாகவே தெரிகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கெகல்பத்ர பத்மே மற்றும் குடுநிலங்க ஆகியோர் நாட்டினுள் ஐஸ் போதைப் பொருளை தயாரித்ததாக சந்தேகிக்கப்படும் மேலும் ஒரு வீட்டை ஹம்பாந்தோட்டையின் மயூரபுர பகுதியில் களுத்துறை மாவட்ட குற்றவியல் பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். குடுநிலங்கவின் நெருங்கிய கூட்டாளியான எம்பிலிப்பிட்டிய சுரங்க என்ற நபரை களுத்துறை மாவட்ட குற்றவியல் பிரிவினர் கைது செய்யப்பட்ட பின்னரே இந்த வீடு தொடர்பில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை வெள்ளவாய கிரியகொல்லவை சேர்ந்த 20 வயதான சம்பத் பண்டார என்ற நபர் தொடர்பில் சுரங்க வழங்கிய தகவல்களுக்கு அமைய பாணாந்துறை அருக்கொடவில் வைத்து ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சினமன் லைஃப் வளாகத்தில் ஒரு சொகுசு வீட்டை வாங்கியதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுகளை பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டகல மறுத்துள்ளார். இந்த கூற்றுக்கள் தவறானவை என்றும் தனது நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் நோக்கம் கொண்டவை என்றும் தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அனைத்தும் தனது அதிகாரப்பூர்வ சொத்து வெளிப்படுத்தல்களில் முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வட்டகல கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து குற்றவியல் புலனாய்வு துறையில் புகார் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை ஆதரிக்கும் அதே வேளையில் தீங்கு விளைவிக்கும் அல்லது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்புவதற்கு அதை பயன்படுத்தக்கூடாது என்றும் வட்டகல வலியுறுத்தியுள்ளார்.
தம்புள்ளை நீதவான் நிலந்த விமலரத்னவினால் சிகிரியா கண்ணாடி சுவரை சேதப்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட இளம்பெண் ஒருவர் செப்டம்பர் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவிசாவெல்ல பகுதியில் தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் குழுவினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிகிரியாவுக்கு சுற்றுலா சென்றிருந்தனர். இதன்போது 21 வயதுடைய அவிசாவெல்லையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கண்ணாடி சுவரில் எழுத்துக்களை பொறித்ததாக கூறப்படுகிறது. குறித்த பெண் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பின்னர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். மந்துவில் படுகொலையின் 26ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வுகள் நேற்று தாயகம் மற்றும் புலம்பெயர் நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மந்துவில் சந்திக்கு அருகாமையில் 1999ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் திகதி விமானப்படை விமானங்கள் நடத்திய குண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுடைய நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மந்துவில் படுகொலையில் இறந்தவர்களின் உறவுகளாலும் மக்களாலும் சுடரேற்றி மலர் தூவி நினைவு கூறப்பட்டது. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொடவுக்கு எதிராக வழக்கை விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2008 முதல் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 11 இளைஞர்கள் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்களாக குறிப்பிடப்பட்ட சந்தேக நபர்களின் பெயர் பட்டியலில் இருந்து முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொடவின் பெயர் நீதிபதியால் நீக்கப்பட்டது. இந்நிலையில் இதனை ரத்து செய்யுமாறு கோரி பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் பெற்றோர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த மனு உயர் நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் நேற்று அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மனு எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முறிந்த எலும்புகளை 3 நிமிடத்தில் ஒட்ட வைக்கும் பசையை உருவாக்கியுள்ளதாக சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சில நேரங்களில் அறுவை சிகிச்சை மூலம் முறிந்த எலும்புகளை ஒன்று சேர்க்க உலோகத்தை பயன்படுத்துவதும் எலும்பு ஒன்று சேர்ந்த பிறகு பொருத்தப்பட்ட உலோகத்தை மீண்டும் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதும் வழமையானது. இந்த சூழலில் இதற்கு மாற்றாக சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஜெஜியாங் மாகாணத்தை சேர்ந்த வைத்தியர்கள் இதனை உருவாக்கி உள்ளனர். சிப்பிகள் நீருக்கடியில் சில இடங்களில் உறுதியாக ஒட்டிக்கொண்டிருப்பதை கவனித்த பிறகு இந்த எலும்பு பசையை உருவாக்கும் யோசனையை பெற்றதாக எலும்பியல் அறுவை சிகிச்சை வைத்திய நிபுணர் லின் சியாங்பெங் தெரிவித்துள்ளார். இந்த பசையை கொண்டு உடைந்த எலும்புகளை 3 நிமிடங்களில் ஒட்ட முடியும் எனவும் எலும்புகள் குணமடைந்ததும் இந்த பசை தானாகவே கரைந்துவிடும் எனவும் கூறியுள்ளார். போன் 2 என அறியப்படும் இந்த பசையின் செயற்பாடு மற்றும் பாதுகாப்பு தன்மை உள்ளிட்டவை ஆய்வுக்கூடத்தில் சோதனை நடத்தியதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 150 பேருக்கு இதனை கொண்டு பரிசோதனையை வைத்தியர்கள் மேற்கொண்டுள்ளனர். இது உலக அளவில் அறிமுகமாகும் போது எலும்பு முறிவு சிகிச்சையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.